ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விச்சஸ் ஹோம். இந்த வீடியோவில் இது ஒரு நாள் சாயந்தரமாக எடுத்த வீடியோ. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலையும் ஒரு பர்த்டே ஆர்டர் ப்ரௌனி ஆர்டர் வந்துருச்சுங்க. அதுவும் செஞ்சுருந்தேன். அதை தான் அப்படியே இது விலாகாக கண்டினியூ பண்ணியிருக்கேன். முன்னாடி நாள் சாயந்தரம் பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட்லாம் மெல்ட் பண்ணிவிட்டு இந்த லெட்டர்ஸாக நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம், இது யூஸ் பண்ணிக்கலாம் லெட்டர்ஸ்க்கு ஹாப்பி பர்த்டேன்னு எழுதுறதுக்கு அப்படின்ற மாதிரி அந்த வேலையெல்லாம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி உளுந்தங்கஞ்சி வறுத்து வச்சிடலாம். உளுந்தங்கஞ்சி பவுடர் தீர்ந்து போச்சு, அதை வறுத்து எடுத்து வச்சிடலான்ட்டு அதையும் தான் அந்த வேலையும் பார்க்க ஆரம்பித்தேன். இந்த டைம் எப்போவுமே நான் இந்த உருட்டு உளுந்து வெள்ளை உளுந்து இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் கஞ்சி பவுடர் வச்சு வைப்பேன். இந்த டைமு முழு உளுந்ததை கருப்பு கலரில் இருக்கும் பார்த்திங்களா, தோல் எடுக்காமல் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அதில் தான் கஞ்சி பவுட்ரு அரைச்சி வச்சுக்கிட்டேன். இதோட இந்த உளுந்த கஞ்சியோட வெறும் உளுந்து மட்டும் அரைக்காமல் நான் என்ன பண்ணுவேன்னா, அது கூட எவ்வளோ எடுக்கிறேன்னா உளுந்து, அது கூட ஒரு 1/4 பங்கு பச்சை பயிறு, அதில் பாதி அரிசி, அந்த மாதிரி எடுத்து வச்சுப்பேன். இப்படி வறுத்துட்டு செய்யும்போது நமக்கு உடம்புக்கும் நல்லது, நல்லா ஃபில்லிங் ஆன மாதிரியும் இருக்கும். இதில் உலர் பருப்பு வகைகளான பாதாமோ இல்லை முந்திரி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாதுங்க. எவ்வளோ எடுத்துருக்கேனோ உளுந்து, அதில் 1/4 பங்கு பச்சை பயிறு, 1/4 பங்கு அரிசி, இவ்வளோ தான். இது கூட அப்புறம் 5-6 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சிக்க வேண்டியதுதான். இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அப்போ நல்லாவே கை கொடுக்குங்க. காலையில் டைமில் இது ஒரு டம்ளர் கஞ்சி வச்சு குடிச்சிட்டாலே போதும். அவங்களுக்கு நல்ல ஸ்கூல் போகிற பசங்களுக்குலாம் வயிறு நல்லா ஃபுல்லாகும். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம், இல்லை மாவுச்சத்து மட்டும் கிடையாதுங்க, பருப்பு பயிறு அரிசி எல்லாமே இருக்கிறதுனால ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபோலிக் ஆசிட் இது எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையுமே நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போல்லாம் நம்ம எப்போயாச்சும் வெளியில் போகிறோம் அப்படின்னாலே சில ஃபுட்ஸை வந்து பசங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாமல் அவாய்ட் பண்ணவே முடியறது இல்லைங்க. வாங்கி கொடுத்தாகணுன்ற மாதிரி ஆகிடுது. அதனால் வெளியில் அப்படி சாப்பிடும்போது வீட்டில் செய்கிற ஃபுட்டையாவது நல்லா நம்ம பார்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இது என்ன காலங்காலமாக செய்கிற ஃபுட்டு தான், அதை தான் நம்ம செய்கிறோம். இதையாவது நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் செஞ்சு ரெடி பண்ணி கொடுக்குறது. இன்னொரு, நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கஞ்சியாக குடிக்கவே பிடிக்கல எங்கள் பசங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு நல்ல விஷயம் இருக்குங்க. என்னென்னா, நம்ம ஊர் மியூஸ்லி இருக்குது, அவல்லாம் இருக்கு இல்லையா, அவல், சீட்ஸு, பம்கின் சீட்ஸில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸ் இதெல்லாம் போட்டு மியூஸ்லியாக வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நம்ம காலையில் டைமில் பிரேக்ஃபாஸ்ட் அப்பா கொடுத்தீங்க அப்படின்னா அதுவுமே நல்ல வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ஒருவேளை சப்போஸ் அந்த ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம் ரெடி பண்ணும்போது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ உளுந்தங்கஞ்சி பவுடர்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததாக சாக்லேட் மெல்ட் பண்ணி இந்த மாதிரி சாக்லேட் மோடில் மெல்ட் பண்ணி ஊற்றி வச்சுட்டேங்க. ஒயிட் சாக்லேட் இது. ஏன்னா ப்ரௌனிக்கு மேலே இந்த மாதிரி லெட்டர்ஸாக வச்சிடலாம், அவங்க பேர், பசங்களோட பேர் போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா பர்த்டேனாலே அவங்களுக்கு சின்ன பசங்களோட ஆசையும் அவங்க நேம் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப விருப்பப்படுவாங்க இல்லையா. அதனால் நான் கேட்டுக்கிட்டேன், அவங்க ஹாப்பி பர்த்டேன்னு எழுதலாமான்னு கேட்டேன். இல்லை பசங்களோட பேர் எழுதிடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு இது பண்ணிட்டேன். அந்த ப்ரௌனி கேட்டிருந்த ஃப்ரெண்டுமே ரொம்ப ஸ்வீட்டுங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு மொத்தத்தில் க்ரீம் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த ப்ரௌனி செஞ்சு கொடுங்க, மற்றபடி டிசைன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கஸ்டமைஸ் பண்ணுறதுலாம் இல்லை, பசங்க வந்து அன்றைக்கி பர்த்டே கேக்குன்னு கட் பண்ணி சாப்பிடுவாங்க, அதுக்காக எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தாங்க. நான் இந்த டைம் வந்து ப்ரீமியமான சாக்லேட் தாங்க யூஸ் பண்ணியிருந்தேன், வேன் ஹவுண்டன். இவ்வளோ நாள் மோடே நல்லா இருந்துச்சு, நல்லாலேன்னு சொல்ல. பட் இது நம்ம வேன் ஹவுண்டன் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னாக்க அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. ஓப்பன் பண்ணும்போது சாக்லேட் ஃப்ளேவரு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த சரி இனிமேல் ப்ரௌனி செய்யறதுனா இதையவே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசித்து வச்சுருக்கேன். இது டார்க் காம்பவுண்ட் தான். நம்ம இன்னும் கோவர்ஷர் மாதிரி போகும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அது அவங்க கஸ்டமர்ஸ் கேட்குறத பொறுத்து நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டார்க் காம்பவுண்ட் தான். டார்க் காம்பவுண்டே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொக்கோ சாலிட்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி நல்லா ஃப்ளேவர் நல்லா இருந்தது. இதில் நான் செய்கிற ப்ரௌனிக்கும் மற்றவங்க செய்கிற ப்ரௌனிக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குங்க. என்னென்னா, எனக்கு ஒரு செஃப் எப்படி கற்றுக் கொடுத்தாங்களோ நான் அதை அப்படியே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கமர்ஷியலாக நான் அதை மாற்றலை. ஏன்னா இப்போது ஒரு 1 kg ப்ரௌனி செய்கிறோம் அப்படின்னாக்கா அதில் 4 eggs தேவைப்படும். கொக்கோ பவுடர் சேர்த்து தான் செய்வாங்க நார்மலாக எல்லாருமே செய்கிற ப்ரௌனி. அப்படி தான் நான் நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கேன். நான் செய்கிறது எப்படின்னாக்கா, எக்ஸு வந்து மெஷர்மெண்ட்ஸில் எடுத்து அளந்து வச்சுப்போம் எவ்வளோ கிராம்ஸ் அப்படின்ட்டு. இப்போது 1 kg ப்ரௌனிக்கு 3 eggs அப்படி தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதே போல் ஃபுல்லாகவே சாக்லேட் தான் நான் சேர்த்துருக்கேன். அதனால் இந்த பட்டர், சாக்லேட்டு இதெல்லாம் தான் அதிகமாக சேர்ந்த மாதிரி தான் இந்த ப்ரௌனி இருக்கும். இதுதான் நான் செய்கிற ப்ரௌனிஸ்க்கும் மற்றவங்க செய்கிற ப்ரௌனிஸ்க்கும் இல்லை வித்தியாசம் வரும். அதுக்காக இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமா அப்படின்னு நினைக்க வேணாங்க. லெஸ் ப்ராஃபிட்டு மோர் ஆர்டர்ஸ் அந்த மாதிரி கான்செப்டில் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் கம்மியான ப்ரைஸ் தான்.
இதே மாதிரி கொக்கோ பவுடர் இல்லாமல் வெறும் சாக்லேட்ஸ் மட்டும் வச்சு செய்கிற மாதிரியான ப்ரௌனிஸ் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா இல்லை பார்த்துருக்கீங்களா அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணுங்கள். எனக்கா எப்படா அடுத்த நாள் வரும் அப்படின்ற மாதிரியே தோணிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் வந்ததுக்கப்புறம் சீக்கிரமாகவே சமையல்லாம் முடிச்சுட்டு ப்ரௌனி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது நமக்கு செய்யறதுக்குமே கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கும். ஒவ்வொரு டைம் செய்யும்போதுமே அந்த இது இருக்கும், எப்படி வரும் அப்படின்ற மாதிரி. அதுவும் இல்லாமல் இது எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்லாபாக கொடுக்கறது. ப்ரௌனி இதுக்கு முன்னாடி செஞ்சு கட் பண்ணி ரேப் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதான் ஃபஸ்ட் டைம் ஸ்லாபாக அப்படியே கொடுக்கறது. நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த 1 kg பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு 8 inch பேனில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், 6 inchல கொஞ்சம் ஊற்றிட்டு 2 ஸ்லாபாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசித்து வச்சுட்டேன். இந்த ப்ரௌனி ரெசிபியோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே 250 grams அளவுக்கு ப்ரௌனி செஞ்ச இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேங்க. அதிலேருந்து தான் அந்த மெஷர்மெண்ட்ஸை அப்படியே 1 kgக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே செய்ய ஆரம்பிச்சது. 250 gram அளவுக்கு உண்டான ப்ரௌனி வீடியோவை எண்டு கார்டில் கொடுத்து வைக்கிறேன் பாருங்கள். இதில் நட்ஸுமே போட சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் ஒரு டின்னில் 8 inch பேனில் ஃபுல்லாக நட்ஸ் மேலே மட்டும் இது கூட அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணாமல் மேலே நட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் 6 inch பேனில் ஊற்றி பேக் பண்ண அந்த ப்ரௌனியில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்க மேலே சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணி அது நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அது மேலே அப்படியே ஊற்றியாச்சு. இப்படி தாங்க நான் அன்றைக்கி ப்ரௌனி பண்ணியிருந்தேன். இதோட அவுட்புட் வந்து நான் அதில் ஒரு பிக்சராக தான் இருக்கும். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா இது ஃபுல்லாகவே கண்டினியூஸாக நான் எடுக்கல. இதை மட்டும் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் லேட் ஆகும் அப்படின்ட்டு எதையுமே நான் எடுக்கல. இந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ணுறத உள்ளே வைக்கிறது வரைக்கும் தான் அந்த வீடியோ இருக்கும். அதுக்கப்புறம் பேக் பண்ணதுக்கப்புறம் நான் வீடியோவே எடுக்கல. ப்ரௌனி பேக்காகி வந்ததுக்கப்புறமா நல்லா ஆற வச்சு பேக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆற வச்சுட்டேன். அவங்க ஒரு 4 மணி 4:30 மணிக்கு மாதிரி வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களே தான் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் நல்லா ஆறினதுக்கப்புறமா அந்த பேஸ் போர்டு இருக்கும் இல்லைங்களா, கேக் அடியில் வைப்போம்ல, அந்த போர்டுக்கு மேலே ப்ரௌனிலாம் வச்சுட்டு நட்ஸ் போட்டிருந்த அந்த பெரிய டின்னில் பேக் பண்ண அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே சின்ன டின்னில் பேக் பண்ணது மேலே வச்சுட்டு கணேஷ்லாம் ஊற்றி லெட்டர்ஸ்லாம் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பேக் பண்ணி முடிச்சாச்சு. அவங்களும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு சாயந்தரமாக ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதாக இருந்தாலும் நம்மக்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு அது எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கும். எப்படி வந்துச்சோ என்னவோ அப்படின்னு. நாமளும் கட் பண்ணி பார்க்கல இல்லையா, அவங்களே தான் கட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றதுனால. அப்புறம் சொல்லியிருந்தாங்க கட் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சுங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பக்கத்துலலாம் கொஞ்சம் குடிக்கிறதுக்காக பைட்ஸ் மாதிரி ப்ரௌனி பைட்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் எங்கள் பசங்க வந்து மேலே சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருந்த அந்த கேக் வந்து எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கலாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க ரிவ்யூ சொன்னதுக்கப்புறமா எனக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. பாய்.